வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம அரைக்கீரையோட பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம திறந்து வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இப்போது பாசிப்பருப்பு அரை வேக்காடு வெந்தால் போதும், ஃபுல்லாக வேக வேண்டாம். இப்போ பாசிப்பருப்பு அரை வேக்காடு வெந்துருச்சு. இதில் நம்ம 1/4 கிலோ அரைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி 2-3 தடவை கழுவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, அதில் கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கலாம். மீதியை தாளிக்கும் போது சேர்த்துக்க போகிறோம். ஒரு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்குனது, 2 பூண்டு பொடியாக நறுக்குனது, இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுறலாம். கீரை வெந்ததும் இது நல்லா சுருங்கிரும். இப்போது கீரை நல்லா வெந்துட்டுருக்கு. இதை நல்லா அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரம்னா கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது கீரை ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. அதோட காம்பெல்லாம் கூட நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தை எடுத்துகிட்டு கையிலேயே நல்லா இப்படி கசக்கி இந்த கீரையில் சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். இது நல்லா எல்லாமே அந்த சீரக வாசனை எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். நான் பெரிய மிக்சி ஜாரில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு மற்ற வச்சு கடையணுன்னா நீங்கள் கடைஞ்சிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதை ஒரு பல்ஸ் மோடில் 2 செகண்ட் மட்டும் சுற்றி சுற்றி எடுத்தோம்னா நல்லா கடைஞ்ச மாதிரியே வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கடைஞ்ச மாதிரி வந்துருச்சு. இப்போது சின்ன சைஸ் ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா வெளியில் சிந்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பெரிய மிக்சி ஜாரை யூஸ் பண்ணுங்கள். இப்போது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக தான் நம்ம இந்த கீரைக்கு உப்பு சேர்க்கணும். முன்னாடியே சேர்க்கக்கூடாது. கீரைக்கு உப்பு சேர்க்கும்போது பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியில் நம்ம தாளித்து மட்டும் கீரையில் சேர்த்துக்கணும். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, நம்ம அப்போவே பொடியாக நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் மீதி இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம இதை கீரையில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாலாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான சத்தான அரைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மீன் குழம்பு, கார குழம்போட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த கீரை கடையில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.